விரைவான நீதி அரசமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவின்படி நம்முடைய அடிப்படை உரிமை என்று சொல்லிக் கொள்கிறோம். விரைவான நீதியை நீதிபதிகள் வழங்கினாலும் அரசு அலுவலர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தானே, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க? ஹைகோர்ட் சொன்னால் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு சட்டம் இருக்கா? இப்படி பேச தொடங்கி விட்டார்கள் நமது அரசு அலுவலர்கள். ஒரு உதாரணத்திற்காக ஒரு வழக்கை மட்டும் நான் சொல்கிறேன். சுமார் 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் மேட்டூர் ஆர்டிஓக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த டைரக்ஷன் படி 4 வாரங்களுக்குள் பழங்குடியினர் சாதிச்சான்றை அவர் வழங்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் உள்ள 2 பேருக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை எழுதுகிறார்கள். அந்த தீர்ப்பு ஆர்டிஓவால் பெறப்படுகிறது. கடந்த அந்த தீர்ப்பின்படி 4 வாரங்களுக்குள்ளேயே அந்த பழங்குடியினர் சான்றிதழை அவர் வழங்கி இருக்க வேண்டும். இப்பொழுது 6 மாதங்கள் ஓடிவிட்டன. அதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. காரணம், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தானே, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை அப்படின்ட்டு சொல்கிற ஆஃபீஸரில் அவரும் ஒருத்தர். இப்போது சரி, பொறுத்து பார்த்து இறுதியில் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனை நாங்கள் தாக்கல் செய்தோம். சென்ற வாரம் அந்த கண்டெம்ட் பெட்டிஷனும் விசாரணைக்கு வந்தது. அதை விசாரித்த நீதிபதிகள் உடனேயே ஆர்டிஓவை ஒரு டைரக்ஷன் கொடுத்து நீங்கள் நாளைக்கே நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த பழங்குடியினர் சான்றுகளை கையிலேயே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்திருப்பார். அதற்கு பதிலாக என்ன காரணத்தாலோ நமது நீதிபதிகள் கண்டெம்ட் பெட்டிஷன்ஸை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. நான் இது வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்டெம்ட் பெட்டிஷன் என்பது கடைசி ப்ரையாரிட்டியாக இப்பொழுது உள்ளது. இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் கடைசி ப்ரையாரிட்டியாக இருப்பதனாலேயே எந்த அலுவலரும், பெரும்பான்மையான அரசு அலுவலர்கள் உயர்நீதிமன்ற ஆணைகளை மதிப்பதில்லை. உயர்நீதிமன்ற ஆணைகளுக்கே இப்படிப்பட்ட கதி என்றால் சபார்டினேட் கோர்ட்ஸ் என்று சொல்கிறோமே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், சப்கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட், அவர்கள் கொடுத்த ஆணைகளை அவர்கள் எப்படி மதிக்கப் போகிறார்கள்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் என்று ஒன்று உள்ளது. சபார்டினேட் கொடுத்த ஆணைகளை அரசு அலுவலர்கள் உடனேயே அமுல்படுத்தாவிட்டால் உயர்நீதிமன்றமே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். சபார்டினேட் கோர்ட்ஸ் கொடுத்த ஆணைகளை அவர்கள் அமுல்படுத்தாமல் இருந்தால் உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் நம் தாக்கல் செய்ய முடியும். ஆனால் யாரும் உயர்நீதிமன்றத்துக்கு வருவதில்லை. ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளையே அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆணைகளை அவர்கள் அமுல்படுத்துவார்களா என்ற ஐயம் எல்லோருக்கும் உள்ளது. இப்பொழுது பார்த்தால் எந்த ஆணைகளாக இருந்தாலும் சரி, கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் போடாமல் அந்த ஆணைகளை யாரும் மதிப்பதே இல்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், கண்டெம்ட் பெட்டிஷன் என்று தாக்கல் செய்துவிட்டால் அது நீதிமன்றத்துக்கும் கண்டெம்னாருக்கும் உரிய பிரச்சனை அல்ல. இது ஒரு பொதுமக்களின் பிரச்சனை. பொதுமக்கள் இறுதி வரை போராடி கடைசியில் தீர்ப்பை பெறுகிறார்கள். அந்த தீர்ப்பை அமுல்படுத்த யாருக்கும் விருப்பமில்லை. குறிப்பாக அது மைய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், கார்ப்பரேஷன்ஸாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், யாருமே அதை மதிப்பதில்லை. பெரும்பான்மையான அரசு அலுவலர்கள் உயர்நீதிமன்ற ஆணைகளை சுத்தமாக மதிப்பதே இல்லை. அதனால்தான் வருடத்திற்கு 3000 வழக்குகள், 4000 வழக்குகள் என்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டில் வருகிறது. எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? சாதாரண வழக்குகள் வரலாம், ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் 3000, 4000 வருகிறது என்றால் எந்த அளவுக்கு அரசு அலுவலர்கள் நம் நீதிமன்றங்களை மதிக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இதுவல்லாமல் சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஹைகோர்ட்டுக்கு எதிராக நாம் தொடரப்படும் மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் அனுமதித்தால், அதாவது மேல்முறையீட்டு மனுக்களை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றம் சொன்னதே சரி என்று சொல்லிவிட்டால் நாம் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் போட வேண்டியதில்லை. இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஏதாவது புது டிரெக்ஷன்ஸ் கொடுத்திருந்தால் மட்டுமே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்யலாம். வெறுமனே
உயர்நீதிமன்றங்கள் கொடுத்த ஆணை சரி என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் நீங்கள் கண்டெம்ட் பெட்டிஷனை உயர்நீதிமன்றங்களிலேயே தாக்கல் செய்யலாம் என்று ஜனவரி இறுதியில் கொடுத்த தீர்ப்பு வந்துள்ளது. இப்பொழுது உச்சநீதிமன்றத்தையும் மதிப்பதில்லை, உயர்நீதிமன்றங்களையும் அரசு மதிப்பதில்லை, சபார்டினேட் கோர்ட்ஸையும் மதிப்பதில்லை என்னும் பொழுது மக்கள் எங்கு செல்வார்கள்? பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம், ரைட் டு ஸ்பீடி ஜஸ்டிஸ் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ரைட் டு ஸ்பீடி ஜஸ்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லும் பொழுது அந்த பொறுப்பு நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல, நீதிபதிகளுக்கு மட்டுமல்ல, அரசு அலுவலர்களுக்கும் அந்த பொறுப்பு உள்ளது. எப்பொழுதாவது அரசு அதிகாரிகளை சிறைக்கு அனுப்புகிறார்களா நமது நீதிபதிகள்? நம்முடைய நீதிபதிகள் சிறைக்கு அனுப்புவதே இல்லை. வருடக்கணக்காக வழக்காடி இறுதியில் தீர்ப்பை பெற்று கடைசியில் கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன்ஸ் போட்டு கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் நம்பர் ஆகாமல் அதற்காக அலைக்கழிக்கப்பட்டு இறுதியில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் நம்பராகி கடைசியில் வாதத்திற்கு வந்தால் அவர்கள் சொல்வது நோட்டீஸ், போஸ்ட் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ். உடனே அரசு வழக்கறிஞர்கள் வருகிறார்கள், கண்டிப்பாக நாங்கள் இந்த ஆணையை நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறார்கள். உடனே நீதிபதிகளும் மன்னித்து விடுகிறார்கள். நமது நீதிபதிகள் எப்பொழுது இவர்களை தண்டிக்கிறார்களோ அன்றுதான் அரசு அலுவலர்கள் திருந்துவார்கள், தீர்ப்புகள் திருத்தப்படாமல் அமுல்படுத்தப்படும்.